நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். இப்போ வந்து கதிர் ராஜியுடைய வாழ்க்கையில் இந்த டான்ஸ் காம்படிஷன் என்ன ஒரு விஷயத்தை பண்ண போகுது, அவங்கள நெருக்கமாக்க போதா, இல்லை என்ன பிரச்சனை வரப்போகுது, இந்த சந்தோஷ்னு ஒரு கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியாக வந்து இப்போ ப்ரோமோவுமே வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், ஏன்னா ப்ரோமோ வந்து வெறும் 10 செகண்ட் கூட இல்லை, 5 செகண்ட் தான் இருந்துச்சுங்கிறதுனால என்ன நடக்கலாம்ங்கிறதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கதிர் ராஜிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன்னா அவங்க பேசுகிற தொனியே சரியில்லை, ஏதோ ஒரு வம்பு வளர்த்து வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தவர் ஒன்று மீனா கிட்ட பேசியோ இல்லை வந்து செந்தில் கிட்ட பேசும்பொழுதோ வந்து எனக்கு ஏதோ குழப்பமாகவே இருக்குது, அவங்க நல்லா இருக்காளா இல்லையா, சந்தோஷமாக இருக்காளா இல்லையா, அங்கே முதல்ல எல்லாம் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு பல கேள்விகள் வருது. அதான் இப்போ போய் பேசாமல் நான் கூட போயிருந்துருக்கணும், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவங்க அதைத்தான் நாங்களும் முன்னாடியும் சொல்லிகிட்டு இருக்கோம், நீ நேரம் அங்கே இருந்திருக்கணும், இங்கே ஏன் இருக்க, முதல்ல கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் கையோட கூட்டு வந்துடு, இல்லை நீ கூட இரு அப்படிங்கிற மாதிரி மீனாவோ செந்திலோ பேசினதுக்கப்புறமா இவருமே வந்து அதை தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஆல்ரெடி நான் போகிறான் தான் நினச்சேன், அதான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், வேகமாக கார் எடுத்து கிளம்புறேன். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராஜியை அந்த சந்தோஷ் கூட ஜோடியாக ஆட சொல்ல அந்த ஆளுமே வந்து அந்த பையனும் பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருங்க, நாங்கள்லாம் வந்து அப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பொதுமைப்படுத்தி சில விஷயங்கள்லாம் பேசி வேணுனே கையை பிடிக்கிறது இழுப்பை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் பண்ண மாதிரியே இவரும் தேவையில்லாத வேலைகள்லாம் செய்யும் பொழுதே வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோபமும் எரிச்சலுமா வருது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, தெரியாமல் வந்து சிக்கிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் கிளம்புறேன், எனக்கு ஜோடியாலாம் ஆட விருப்பம் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் போக முடியாதுமா, நீ சைன் போட்டு கொடுத்தேன், சைன் என்ன தெரியுமா போட்டிருக்க, இப்போ நீ பாதியிலே போன அப்படின்னா நீ வந்து இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ 10 லட்சம் கொடுக்கணும் 5 லட்சம் கொடுக்கணும்னு சொல்ல, அவ்வளோ பணம் தான் என்கிட்ட இல்லையா, அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னா, இல்லைனா நீ போக முடியாது, ஈவெண்ட்டை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இருந்துட்டு தான் போகணும், அதுதான் நாங்கள் சொல்லிட்டோம், நீ செலக்ட் ஆகிட்டியோ இல்லையோ நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல இவங்க உடனே கோவமாக ரூம்குள்ளார போனதுக்கப்புறமா ரூம்குள்ளார திடீர்னு உட்காந்துருக்கும் போது கதவை யாரோ தட்டுன சவுண்டு கேட்டோன்னே இவங்க மெதுவாக எப்பயும் போல் அந்த சைடில் இருக்க செயினை மாட்டி கொக்கியை மாட்டிலாம் திறக்க மாட்டாங்க, இவ்வளோ பிரச்சனையிலையும் பப்பரப்பா அப்படின்னு இப்படி திறந்தோடனே பார்த்தா உள்ளார ஜட்ஜி நுழைஞ்சிருக்காரு. நுழைஞ்சி என்னம்மா பிரச்சனை உனக்கு, ஏன் போகிறேங்கிற, இங்கே இருந்தால் ஜாலியாக இருக்கலாம், நீ கூலாக இரு, இங்கே வந்துருக்க வந்து நீ மட்டும் இதில் ஜெயிச்சனா உன் அழகுக்கு நீ எங்கே வேணாலும் போயிடலாம், சினிமாவிலேருந்து உனக்கு சான்சஸ் வர ஆரம்பிக்கும், அதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளி நாங்களாக தான் இருப்போம், 10 லட்சம் நான் 10 லட்சம் லட்சக்கணக்காக நீ சம்பாதிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு அப்படியே கிட்ட வந்து தோலில் அப்படி கையை வைக்க தோலில் கையை வச்சோன்னா வந்து இவங்க அப்படியே பயந்து போகும்போதே வந்து என்னம்மா தயங்குற, என்னம்மா கூச்சப்படுற அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி எரிச்சல் வர மாதிரி மோசமாக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, அப்போ திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கதவு ஸ்வாய் அப்படின்னு திறக்க, என்னடா கதவு திறக்குதுன்னு பார்த்தா உள்ளார கதிர் வந்து பலார் அப்படின்னு அந்த ஆளை ஒன்று விட்ட உடனே வந்து ஏய் என்ன எங்கள் மேலே கை வைக்கிறியா அப்படின்னு, நாங்கள் கிளம்புறோம் உடனே அப்படின்ட்டு யார் அப்படின்னா ஜட்ஜு இப்படி வந்து திடீர்னு ரூம்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே இன்னும் 2 அடி சேர்த்து கொடுக்க, நீ கிளம்பவே முடியாது, நாங்கள் அங்கே சைன் வாங்கியிருக்கோம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே குனியை வச்சு முதுகுலே கும்முன்னு 2 கும்மி இந்த பார் ஏன் ராஜியை நான் கூப்பிட்டு போகிறேன், உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்பி காரில் வரும்பொழுது தான் என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம், எல்லா இடத்துலையும் பிரச்சனையில் வந்து என்னை காப்பாற்ற வேண்டியது இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தனை சூஸ் பண்ணி போனேன், ஆனால் அங்கே அவன் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டே நான் அம்போன்னு விட்டான், அப்பயும் நீ தான் வந்து நின்ன, அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக நின்று கடைசியில் இப்போ வந்து நான் வந்து நீ சொல்ல கேட்காம இந்த கம்பெனியை பற்றி விசாரிக்க கூட இல்லாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், இங்கே வந்து பார்த்தா இவனுங்கெல்லாம் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறானுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு இருந்துச்சு, இவளை போய் ஏன் கல்யாணம் பண்ணோம், நம்ம வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு யோசிக்கிறியா அப்படின்னு வந்து இவங்க பாவமாக கேட்க, உடனே கார் ஓட்டிகிட்டே இருக்க கதிர் வந்து திரும்பி ஏன் அப்படிலாம் நினைக்கிறேன், நான் என்ன வந்து சும்மா வந்து நீ உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்கிறதுக்காக மட்டுமா வந்து உன்னை காப்பாற்றுறேன், எனக்கே உன்னை பிடிக்கும், எனக்கு உன்னை பிடிக்கும் ராஜி அப்படின்னு இவர் சொன்ன உடனே இவங்களுக்கு அப்படியே சந்தோஷமாயிடுது. ஸோ இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒன்றா வந்து இவங்க 2 பேரும் ஒரு ரூமில் இருக்க ஆரம்பித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க ஒரு ஜோடியாக மாற ஆரம்பிப்பாங்களாங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி, இந்த கதை போகிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.